Hi friends, welcome to Sweet Cell Tamil channel. இன்னைக்கு நாம ஓரியோ பிஸ்கட் மட்டும் வச்சு ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யணும்ங்கறதை இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு ஒரு 5 பாக்கெட் ஓரியோ பிஸ்கட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்க அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இதில் இருக்கிற க்ரீமை மட்டும் நம்ம தனியாக எடுத்துடணும். இந்த எல்லா பிஸ்கெட்டில் இருக்க க்ரீமையும் தனித்தனியாக எடுத்துருங்க. இப்போ நம்ம இந்த க்ரீமெல்லாம் தனியாக எடுத்தாச்சு. இந்த பிஸ்கெட்டை மட்டும் உடச்சி போட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பவுடரை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இதை நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணையணும். அதுக்கு பால் சேர்த்து பிணைஞ்சிக்கோங்க. இந்த அளவுக்கு மாவு இருக்கணும். இப்போ நம்ம இந்த க்ரீமை பேஸ்ட் பதத்துக்கு மாற்றிக்கணும். அதுக்காக நீங்கள் பால் பவுடர் 5 ரூபா பாக்கெட் இருந்தால் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வேணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இது டேஸ்ட்டுக்காக மட்டும்தான். 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல். இதையும் நீங்கள் ஆப்ஷன் தான், வேணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம பேஸ்ட்டு மாதிரி பண்ணிக்கலாம். இது பேஸ்ட் பதத்துக்கு வர்றதுக்காக நம்ம பால் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அந்த பேஸ்ட் வரணும். இப்போ நம்ம இந்த பேஸ்ட்டை ஒரு பைப்பிங் பேக்குக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் இருந்தால் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உள்ள ஃபில்லிங்க்கு ரெடி பண்ணிட்டோம். இதை அப்படியே வச்சுருங்க. அடுத்து ஒரு கொழுக்கட்டை மோல்டு எடுத்துக்கோங்க. அதில் நெய் தடவிக்கோங்க. அப்போ தான் மாவு ஒட்டாமல் வரும். உங்களுக்கு நெய் பிடிக்குன்னா நெய் தடவிக்கலாம், இல்லைன்னா எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதில் ஃபில் பண்ணிக்கலாம். உள்ளெல்லாம் மாவு போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம். உள்ள ஃபில்லிங்க்கு நம்ம க்ரீமில் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக அதில் விட்டு ஃபில் பண்ணிக்கோங்க.
அதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் மாவு வச்சு. இதை நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குங்க. பாருங்கள் இவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்குன்னு. ஸ்வீட் கொழுக்கட்டை பிஸ்கெட் மட்டும் வச்சு செஞ்சுருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மறுபடியும் அதே மாதிரி நெய் தடவி நீங்கள் இன்னொரு கொழுக்கட்டை செய்யலாம். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் 10 நிமிஷத்தில் செய்யக்கூடியது தான் இது. இந்த ஸ்வீட் கொழுக்கட்டையை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப குயிக்காகவும் நம்ம இது செஞ்சிடலாம். இதுக்கு ரொம்ப அதிகமான பொருள்லாம் தேவைப்படாது. ஓரியோ பிஸ்கெட் மட்டும் இருந்தால் போதும். ரொம்ப ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பக்கத்தில் இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி மேலே ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள்.